நான் வந்து ஆனந்தம் மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் வந்து 2020 குழு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பித்தோம். 2022 தமிழ்நாடு நகர்ப்புற இயக்கத்தில் வந்து நாங்கள் இணைஞ்சோம். எங்களை வந்து சுயமாக முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த இயக்கம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சின்னு பெருமையாக சொல்லிக்குவேன். 1920 கோவிட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற ஒரு பயமே வந்துருச்சு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள எப்படி மேலே கொண்டு வரது, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் குழு மூலமாக எனக்கு சிறு கடன்கள் கிடச்சிச்சு. அந்த கடன் வாங்கி கோதுமை மாவு அரைக்கிற மிஷின் போட்டேன், ஒரு செக்கு போட்டேன். அது மூலமாக எனக்கான வருமானம் வந்துச்சு. இந்த ஒவ்வொரு மிஷினும் போடுறதுக்கும் எனக்கு வந்து இந்த குழு மூலமாக தான் பணம் எடுத்து நான் பயனடைஞ்சேன். நான் வந்து இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தொழிலை வந்து நான் முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா என்னுடைய குழு உறுப்பினர்கள் நாங்கள் 20 பேர் இருக்கனால 20 பேர்த்துக்கிட்டையும் என்னுடைய பொருட்களை கொடுத்து அவங்க பயன்படுத்தி பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி 20 பேருக்கு நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு 200, 300, 400 பேருக்கு நம்ம இந்த தொழில் செய்கிறோம், இந்த பொருள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியப்படுத்துறதுக்கு என்னுடைய மார்க்கெட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணது வந்து என்னுடைய மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. எனக்கு இந்த தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வந்ததுக்கு காரணம் மகளிர் சுய உதவி குழுவில் இணைஞ்சு என்னுடைய தொழிலை மேம்படுத்தி என்னுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கஷ்டப்படுற பெண்கள் வந்து மேலும் முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து 2020 வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பயந்தன்னா இந்த சுய உதவி குழுவில் இணைஞ்சதுக்கப்புறம் 4 பேருக்கு வந்து நான் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னுடைய தொழிலில் வந்து அவங்களையும் இணைச்சு அவங்களுக்கும் நான் என்னுடைய வருமானத்தை வந்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்க ஆனந்தம் மகளிர் சுய உதவி குழு தான்.